அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக இருந்தவர் தற்போது உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறார். ஜென்ம சனி என்பதால் உடல் நலம் பாதிக்கும். 7.5 சனியில் விரய சனி தலை பாதிப்பு, கண் காது மூக்கு மண்டை மூளையில் ஆபரேஷன், தலையில் நீர் கோர்த்தல், ஒற்றை தலைவலி போன்றவை. ஜென்ம சனி கழுத்தில் இருந்து முழங்கால் வரை ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் போன்றவை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி உள்ளவர்கள் உடல் நலனை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தற்போது சனி பகவான் ஜென்ம சரியாக வருகிறார். 3ஆம் பார்வையாக தங்களுடைய 3ஆம் இடத்தை ரிஷப ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார், கன்னி ராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தங்களுடைய தனுசு ராசியை பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய ஜென்மசரியின் காலத்தில் என்ன ஓட்டம் அதிகரிக்கும், கற்பனையான கவலைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே ராகு பகவான் இருந்து குழப்பிக் கொண்டிருக்கிறார். மீனராசி பெண்கள் அடிக்கடி தங்களை தானே குழப்பி பிறரையும் குழப்பி விட்டு விடுவர். உங்களின் கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடும். அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். யாரை நம்புவது, எந்த காரியத்தை முடிப்பது என்பதில் பலவித சிக்கல்கள் உண்டாகும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராடுவீர்கள். அதனால் மன சோர்வு மிகும். திட்டமிட்ட செயல் கூட கடைசி நேரத்தில் காலை வாரிவிடும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். யாரிடமும் அதிகமாக பேசக்கூடாது. மீனராசி பெண்கள் வாரம் ஒரு முறை உபவாசம் இருங்கள். உபவாசம் இருந்தாலே தங்களது பிரச்சனைகள், அதாவது மௌன விரதம் இருங்கள். கணவர் முதல் கொண்டு யாரிடமும் பேச வேண்டாம் அன்றைய தினம் பொழுது. அப்படி இருந்தால் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வம்பு வழக்குகள் அனைத்தும் வந்து போகும். அதை தாங்கள் சாதுரியமாக சமாளிக்க வேண்டும். அடுத்து சனி பகவானால் பல குழப்பங்களை உண்டு பண்ணுவார். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். எந்த சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஆடம்பரம் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் காரைக்கால் திருநாள் சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். சென்னையில் உள்ளவர்கள் பொலிச்சலூரில் உள்ள சனி பகவானை சென்று தரிசனம் செய்யலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் செய்யலாம். ஆடை தானம் செய்யலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.